தினமொரு வசனம். ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. பிறர் மேல் கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, பழிவாங்கும் விருப்பம் போன்றவை எதனால் வருகின்றன? அவர்களின் மேல் அன்பு இல்லாததினால்தான். எங்கே அன்பு உண்டோ அங்கே எந்த ஒரு தீய செயலும் பிறருக்கு எதிராக இல்லை. எனவேதான் அன்பு கூறுகின்ற ஒரே கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் அனைத்து தேவ கட்டளைகளும் நிறைவேறி விடுவதாக பவுல் கூறுகிறான். தேவன் ஏன் மனிதனுக்கு நியாய பிரமாணத்தின் மூலம் ஏராளமான கட்டளைகளையும் விதிமுறைகளையும் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது? அவனிடம் அன்பு என்ற அடிப்படை இல்லாத ஒரே காரணத்திற்காகத்தான். தன்னை போல பிறரை நேசிக்கும் பண்பு வந்துவிட்டால் அதற்கு பின் ஆயிரக்கணக்கான கட்டளைகளுக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. இந்த அன்பை நாம் பெற்று செயல்படுவதில்தான் புதிய ஏற்பாடு நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்டது தேவ அன்புதான். அந்த அன்பைத்தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்மை விசுவாசிக்கின்றவர்களின் இருதயத்தில் கர்த்தர் பொழிகிறார். எதற்காக? அதன் மூலமாக நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நேசித்து நியாய பிரமாண நீதி முழுவதையும் நிறைவேற்ற வேண்டும். நாம் உண்மையாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு சரியான சான்றாக விளங்குவது நம்முடைய உள்ளத்தில் தேவ அன்பு ருசிக்கப்பட்டு அதன் மூலம் பிறரை நேசிக்கும் அனுபவம்தான். அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் அளிக்கின்ற மிக பெரிய கொடை என்பதை பலர் உணராமல் எப்போதும் வல்லமை, குதூகலம், பரவசம் என்பவைகளை மட்டுமே எதிர்பார்ப்பதால் கர்த்தருடைய நீதி அவர்களிடம் நிறைவேறவில்லை. தேவனுக்கு ஏற்ற அன்பை பிறரிடம் வெளிப்படுத்தி வெற்றி காண விரும்பாமல் வெறும் ஆராதனைகளிலும் ஆடல் பாடல்களிலுமே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பார்த்து கொண்டிருப்பது பிரயோஜனமற்ற ஆன்மீகமே. தங்களை விசேஷ வல்லமை பெற்றவர்களாகவும் வரங்கள் பல பெற்றவர்களாகவும் பலர் நடுவில் தங்களை பிரபலமாக்கி கொண்ட சிலரை கவனித்து பார்த்திருக்கின்றேன். அவர்களிடம் தேவ அன்பு இல்லை. ஏனென்றால் ஜனங்களிடம் பொய் சொல்லவோ, ஜனங்களுக்கு தவறாக போதிக்கவோ, பொருளாசையின் விளைவாக ஜனங்களை வஞ்சிக்கவோ அவர்கள் சற்றும் தயங்கவில்லை. அப்படியானால் அவர்களின் வல்லமையும் வரமும் சந்தேகத்திற்கு உரியவைகள். ஆம், உண்மையான தேவ அன்பினை வெளிப்படுத்தாத எந்த வல்லமையும் போலியானதே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.